தமிழகத்தில் முதல் கூட்டணி அரசை அமைத்துள்ள முதலமைச்சர் விஜயின் அமைச்சரவை குறித்து பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நிதியமைச்சரா செங்கோட்டையன் அவர்களை போட்டாங்க, டக்குன்னு இன்னைக்கு வேற ஆளை போடுறாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, அடுத்த கட்சிக்காரங்களும் மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கு. இப்போ வேற ஒரு கம்யூனிஸ்ட்ல இருந்து இல்லை நம்ம முஸ்லீம் அவங்க ஒரு அமைச்சரவையில் போடுறாங்க. பிடிக்காத போது அவங்கள மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு கருத்து வருது. மாற்றினா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தனி ஆளுமையா இவர்கிட்ட விஜய்ங்கிற ஒரு ஆளுமை செய்யுமா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி இல்லாத பட்சத்தில் அவங்க கூட்டணி அரசு ஏற்படுத்திருக்காங்க. மெஜாரிட்டி கிடைச்சிருந்தா கூட்டணி அரசு அமைஞ்சிருக்குமான்றது சந்தேகம்தான். எல்லாருக்குமா சமமான பங்கு மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடத்தினா நல்லாயிருக்கும். தாவேகா மந்திரி ஒரு மாதிரி, இதர கட்சிகள் மந்திரி ஒரு மாதிரி இல்லாமல் எல்லா மந்திரிகளுக்கும் ஒரு சம வாய்ப்பாக இருக்கணும். அதே மாதிரி எல்லா மந்திரிகளும் நல்லபடியாக மக்கள் நலனை எப்படி செய்யணுமோ அதை பார்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். இது மைனாரிட்டி அரசு தானே தவிர எப்போ இருந்தாலும் விஜய் அரசாங்கம் கவிழறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ தமிழகத்தில் தமிழக முதல்வர் கூட்டணி மந்திரி சேவையை அமைச்சிருக்கிறாரு. அது எங்களோட பொதுமக்களோட கருத்தாக பார்த்தீங்க அப்படின்னா மிக ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக நாங்கள் பார்க்குறோம். இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு விஷயத்த முறையாக தமிழக வெற்றி கழகம் செஞ்சுருக்கிறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான அரசியலாகவும் நாங்கள் பார்க்குறோம். வெறும் கூட்டணிக்கு ஒரு ஓட்டு வங்கியாக மட்டும் பார்க்காம அவங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழக முதல்வர் செஞ்சுருக்கிறாரு. பொதுமக்கள் சார்பில் அவங்களுக்கு எங்களோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். தமிழக அரசியலே புரட்டி போட்டிருக்காரு. புரட்டி போட்ட ஒரு போராளின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அடுத்து தமிழக அரசியலில் பயங்கரமான மாற்றத்தை உருவாக்குறாரு. ஒட்டுமொத்தமாக திமுக, அதிமுக எந்த கட்சியும் செய்யாத ஒரு வரலாற்று சாதனையை தலித் மக்களுக்கு கொடுத்துருக்காரு. எம்எல்ஏ வன்னியரசுக்கு கொடுத்துருக்க ஒரு அமைச்சர் பதவி தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்பார்த்த ஒரு பதவியாகும். சமூக நீதிங்கிறது எந்த ஒரு அரசியல் கட்சியும் கொடுக்காத சமூக நீதித்துறை அமைச்சர் கொடுத்துறதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் கூட்டணி ஆட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சர் விஜய் ஒப்புக்கொண்டிருக்காரு. இந்த கூட்டணி ஆட்சி 5 ஆண்டுகள் தொடருமானா ஒரு கேள்விக்குறிதான். இதுல என்னன்னா இவங்களுடைய நிபந்தனைகள் நிறைய இருக்கு. இந்த நிபந்தனை மூலமாக அந்த கூட்டணி ஆட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த கூட்டணி ஆட்சிகள் 5 ஆண்டுகள் தொடரும். இல்லை என்றால் தொடர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இவங்க எல்லாருடைய இணக்கமான சூழ்நிலையும் அட்ஜஸ்ட் செய்து போற சூழ்நிலையும் எல்லாமே இருக்குது. இப்ப தமிழக அமைச்சரை விரிவாக்கம் பண்ணது அனைத்து அரசியல் கட்சிகளையும் மதிக்கின்ற விதமாக தமிழக வெற்றி கழகம் தான், விஜய் தான் இன்னைக்கு அனைத்து கட்சியிலையும் ஆட்சியில பங்கு பண்ணுங்கிற வகையில கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் எந்த கட்சியும் மதிக்க கிடையாது. அவங்க மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தப்ப கூட அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரல. ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அனைத்து கட்சியினரையும் மதித்து அத்தனை பேர்த்துக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரணுங்கிற வகையில அரசியல்ல ஒரு சமநிலையை ஏற்படுத்தினா இந்த விஜய் தான் கொடுத்திருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.